ஹாய் பட்டோஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஒரு எப்பவும் போல் 3/4 இன்ச்சு வெட்டுவோம் நம்ம பைப்பிங்க்கு. ஆனால் இது வந்து 1.5 இன்ச்சு நான் வெட்டியிருக்கேங்க. அதிலே ஃபோல்டு பண்ணுற மாதிரி லைனிங் துணி வச்சு நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். அந்த எந்த துணியில் பைப்பிங் கொடுக்குறோமோ அதிலே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்க, அப்படி வச்சு 3/4 இன்ச்சு துணியில் நான் 1/4 இன்ச்சு தான் மடிக்கிறேன். அந்த த்ரெட் இருக்க இடத்துல 1/4 இன்ச்சு மடித்து ஓரத்தையில் போடுறேன் கரெக்டாக. மிச்சம் ஒரு இன்ச்சு துணி அப்படியே இருக்கும் நமக்கு சேஃபாக. அந்த 1/4 இன்ச்சு துணியில் தான் மடக்கி அடிக்கிற ஒரு ஓரத்தில். நல்லா பாருங்கள் ஃபினிஷிங்காக. அப்புறம் இது வந்து பானிக் பாயிண்ட் வந்து நான் அப்போவே வெட்டிக்கிட்டேன். வெட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கடைசியில் ஒரு டாட் பிடிச்சி அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். இப்போ அடிச்சுட்டு நல்ல பக்கமாக நம்ம திருப்பி வச்சுக்கணும் துணியை. திருப்பி வச்சுட்டு அந்த நல்ல பக்கம் பிசு ரொட்டி வர மாதிரி வெளியவும் நல்ல பக்கமாக இருக்கணும் துணி, பைப்பிங் துணி. அப்படி வச்சு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு தெரியும் இல்லைங்களா, நம்ம கிராஸ் பீஸில் போடுவோம்ல, அந்த 1/4 இன்ச்சுக்கு ஊசி தையலில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரணும் நீல வாக்கில். கரெக்டாக 1/4 இன்ச்சு தான். அதுக்கு மேலே போச்சுன்னா நெக்கு ப்ராட் ஆகிடும். அதனால் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் கை வச்சு பார்த்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துருக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு நம்ம அந்த பானைக்கெல்லாம் பார்த்திங்களா, நீல வாக்கில் தான் அடிச்சிருக்கேன் நான். அந்த எந்த ஷேப்பும் கொடுக்கல. அப்புறம் கரெக்டாக மடித்து அந்த பிசுரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். 1/4 இன்ச் வருங்க அது கரெக்டாக. அந்த 1/4 இன்ச்சில் பிசுறு மேலே அதே இதில் குதிரையிலே போட்டு ஒரு ஸ்டிச்சு அப்படியே ஓரத்துலேயே போடணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைப்பிங் தனியாக வச்சுட்டு அதுக்கு ஃபோல்டிங்க்கு லைனிங் துணி கொடுத்து அதுக்கு மேலே ஒரு தையல் 4 தையல் போடுவோம். பாருங்கள், நான் பிசுரை எடுத்துட்டேன், எல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊசி தையல் போடுறேன். இது வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு. இது வந்து அதுலேயே மடித்து அடிக்கும்போது கொஞ்சம் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும் நமக்கு. அதனால அப்படி அடிக்கிறேன் நான் இந்த மெத்தடில் தான் அடிப்பேன். லைனிங் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ஃபினிஷிங்காக. நம்ம எப்பவும் போல் எம்மிங் பண்ணுற கேப்பு தாங்க இது. கைக்கும் நெக்குக்கும் சேர்த்து அளவு எடுத்து தான் நான் வெட்டியிருக்கேன். அப்புறம் கைக்கு 2 கைக்குமே வேணும். அதனால் கைக்கு தனியாக இது பண்ணி மடிச்சடிச்சிட்டேன் ஒரு சைடு. அதுக்கப்புறம் இதை வச்சு பதிச்சிடணுங்க. ஒரு ஊசி தையல் போட்டு பதிச்சிட்டோன்னா போதும். வேணால் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம், இல்லாட்டி எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பானிக்கெலாம் நம்ம பிடிச்சோம் பார்த்திங்களா, அந்த ஷேப் இருக்குது, பட் அந்த பாயிண்ட் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த பாயிண்ட் கிட்ட லைட்டாக இத்தினூண்டு வெட்டி விட்டிங்கன்னா லைனிங் இழுக்காது, இது துணி இழுக்காது. அதனால் அப்படி மடிச்சுங்க க்ராஸாக ஒரு 3 தையல் 4 தையல் தான் வரணும், அதுவும் கிராஸாக வரணும். அப்படி அடிக்கணும் நம்ம. இத்தினூண்டு கீழேருந்து மேலே க்ராஸாக. பாருங்கள் தெரியுதா, 3 தையல் தான் நான் போட்டிருப்பேன் க்ராஸில். அந்த சைடு அப்படி தான் போடணும். போட்டுவிட்டுட்டு நல்லா இது பண்ணி விரித்து பார்க்கணுங்க, அந்த ஷேப் வந்திருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு கத்திரிக்கோல் வச்சு ஒரு தட்டணுங்க. இப்போ சொல்கிறேன் எப்படின்ட்டு. கத்திரிக்கோலோட பின்பகுதியில் வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும், அந்த சைடு வச்சு கரெக்டாக நம்ம பிடிச்சி ஒரு தட்டி நிறுத்தினோன்னா பானைக்கு பக்காவாக வருங்க. நான் இப்படி தான் அடிப்பேன். இதை அடித்து முடிச்சுட்டு பின்பக்கம் ஃபினிஷிங். நான் இப்படி தாங்க பைப்பிங் வைப்பேன். கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும், நல்லாவும் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல டிப்ஸோடு வரேன். பாய்.